குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதை அடுத்து தென் தமிழக மாவட்டங்களான நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வங்கக்கடலில் மீண்டும் புயல் சின்னம் உருவாகி இருப்பதால் தமிழகத்தில் இன்றும் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டிய இலங்கை, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது எனவும், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த 6 மணி நேரத்தில் வலுப்பெறும் எனவும், அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையும் எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளது. எனவே தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும், 7 முதல் 15 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் 7 நாட்கள் மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், காவிரி படுகை வட மாவட்டங்களில் பருவமழை தீவிரமடையும் எனவும், தென் மாவட்டங்களில் மழை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.